இல்லம்மாக்கா. அப்பளே என்னமோ நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. இருக்காங்க நிலா, இன்னும் 4-5 பேர் இருக்காங்களாட்டு இருக்கு. சீக்கிரம் கொண்டு வா. இங்க என்ன பில் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த அனாஜ் கடைக்கே போயிருப்போம். அங்க சட்டு நல்லா போட்டு கொடுத்துருவாங்க. இங்க கம்ப்யூட்டர்ல போடுறாங்கன்னு பேரு இவ்வளவு பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க. ஆமா மார்க்கா, இங்கெல்லாம் அப்படிதாக்கா பண்ணுவாங்க. சரி சரி வா, இங்க நின்று பேசுறதுக்கு பதிலா அங்க வந்து லைன்ல ஏச்சி நில்லு வா. ஆமாக்கா போலாம் வாங்க. என்னக்கா இவங்களெல்லாம் ஒருத்தரி காணா, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. எல்லாரும் எங்க போனாங்க? பக்கத்துல ஏதாவது சாப்பிட கீப்பிட போயிட்டாங்களா என்ன? நான் தான் சொன்னால எல்லாம் கார்ல கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. வா, கார் கிட்ட தான் நிப்பாங்க. நீ சீக்கிரம் பில் போடு, நாமளும் போலாம். சரிக்கா. என்ன பார்த்தா வீட்ல ஒருத்தரையுமே காணா, தாத்தாவையும் காணா, அம்மாவையும் காணா. அம்மா இது என்ன கட்டாயமா செஞ்சு வச்சிருக்கீங்க? பார்த்தேன் சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். நீங்களே செஞ்சீங்க பார்த்தா? ஆமாடா வேறாண்டி, நான் தாண்டா வந்தேன். பழமெல்லாம் பழுத்த பழம் கொஞ்சம் பறந்துதா. சரி அதை யாரும் சாப்பிடவே இல்லை. அதனாலதான் கூட கொஞ்சம் மாவு போட்டு சரி கசாயமாச்சு சுட்டு வைக்கலாம் சுட்டு வச்சேன். சாப்பிடு. சரி அப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளா எங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருந்தா பார்த்தா அது செய்ய சொல்லி. எங்க அம்மா செஞ்சே வரல. பார்த்தா இன்னைக்கு செஞ்சிருக்குது. வீடே ஒரே வாசமா இருந்தது கிச்சன் எல்லாம். பார்த்தா அப்ப நீங்க தான் செஞ்சிருக்கீங்களா? நான் கூட ரொம்ப நாள் கேட்டதால அம்மா தான் செஞ்சிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆமா, உங்க அம்மா பாரு செய்யறா. அவ என்னடா சோத்த தவிர உனக்கு செய்ய மாட்டேங்கிறா. நானும் வந்து ஒரு மாசமாச்சு. ஒரு நல்லது போலது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. சோத்தாக்குறா, குழம்பு வைக்கிறா, இதே இது பண்றா. வேற ஒண்ணுமே செய்யவே மாட்டேங்கிறா. ஆமா அப்பா, குழம்பு கூட ஒழுங்கா வைக்க மாட்டாங்க அப்பா. அப்பா பார்த்தாலும் சாம்பார் புளி குழம்பு இது வேற மாத்தி மாத்தி செய்வாங்க. ஏதோ அப்பா கறி எடுத்துட்டு வரானுக்குது, அது கறி குழம்பா வச்சு வச்சிருவாங்க. அதுலயும் வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. என்ன பண்றது, அதை இதை தின்னுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறப்பா. இந்த மாதிரி எல்லாம் நாக்குக்கு ருசியா எங்க எங்க அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமாடா வேறாண்டி, நீ சொல்ற சரிதான்டா. நானும் வந்த நாள்ல இருந்து வாத்துட்டு இருக்கிறேன். ஒன்னத்தையும் செய்யவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் இதே சோறு சாப்பிட்றீங்களா சோறு சாப்பிட்றா. அது எப்படிடா சோத்தையே திங்கிறது? ஏதோ ஒன்று டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாதான் ஆகும். வயசானவங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாயங்காலம் நேரம் ஏதோ ஒன்று செய்யணும்னு இல்லை உங்க ஆத்தாளுக்கு. சோறு காலையில சோத்தாக்கி வைக்கிறது, பொழுதோட சோத்தாக்கி வைக்கிறது. ஆமா அப்பா, நான் கூட சப்பாத்தி கூட செய்ய சொல்லிட்டே இருந்தேன். பூரி சப்பாத்தி கூட செய்ய மாட்டேங்கிறாங்க எங்க அம்மா. அது மீறி ஏதாவது டிஃபன் செய்ய சொன்னா அந்த இட்லி தோசை தான் செஞ்சு ஓடுவாங்க. என்ன அப்பா பண்றது? ஆமா வேறாண்டி, இங்க வந்ததுல இருந்து எனக்கே நாட்டுக்கு ஒண்ணுமே பிடிக்கவே மாட்டேங்குதுடா. எதையாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கும் தோணுது. ஆமா அப்பா, பேசாம நீங்களே சமையல் பண்ணுங்க அப்பா. நீங்க சமைச்சாதான் நல்லா இருக்குது சாப்பிடறதுக்கு. எங்க அம்மா செய்யற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ற நாக்க கொண்டு போய் நான் அடக்கம் தான் பண்ண மாட்டேங்குது. ஆமா அப்படிதான் இருக்குது. என்ன பண்ணி தொலைறது? என்னாலே முடிய மாட்டேங்குது வேறாண்டி. 3 நேரம் சமைக்க முடியாது. வேணா ஏதோ சாயங்காலம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். நானே உங்க வெறிப்பம் வீட்டுல இருந்தப்பா அங்க வேலைக்காரி தான் வச்சிருக்காங்க சமைக்கிறக்கெல்லாம். நானும் பொழுதோட பிள்ளைங்களுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பேன். உங்க வெளிமாக்காரி வேலைக்கு போயிடுவாரா? அங்கே 4-5 பேர்த்துக்கெல்லாம் ஆக்க முடியாது சாமி என்னாலையுமே. அங்கே ஆள் ஜாஸ்தியா இருக்குமா, அதனாலதான் ஆள் வச்சுட்டு அங்கே சமைக்கிறக்கெல்லாம் வச்சிருக்காங்க. நானும் ஏதோ பொழுதோட தான் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன் டெய்லி. அது மட்டும் தான் செய்வேன் வேணாண்டி. வேணா அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் நான் இங்க இருக்கிற வரைக்கும். சரியா? சரி அப்பா, நீங்க எப்பவுமே இங்கே இருக்கலாம் அப்பா. என்ன பண்றது வேறாண்டி, எனக்கும் இங்க இருக்கிறது ஆசை. அங்க போனாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பார்க்கலாம், உங்க வெறிப்ப அங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவன் நீ போவானே என்னமோ தெரியல, பார்க்கலாம். பேசாம அவங்க எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு இங்கே வர சொல்லிடலாம் அப்பா. நானும் சொல்லிட்டு தான் வேறாண்டி இருக்கிறேன். அவங்க உங்க வெறிமா வரைக்கும் அங்கதான் ஏதோ வேலை. அவன் அந்த வேலையை விட்டுட்டு எல்லாம் இங்க வர மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்றது சாமி? ஆமா, ஒரு தங்கச்சி எங்க அவளை இன்னும் காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவ காலேஜ் விட்டு வந்தது ரூம்ல தான் உட்காந்துட்டு இருப்பாத்தா. அவ எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு தான் வெளியே வருவா. அம்மா எங்க போனாங்க? தாத்தாவி ஆள காணோம். ஆமா, உங்க அம்மா வேற எங்க வீட்டுக்கு ஏதோ சாமான வாங்கிட்டு வரேன்ட்டு போனவோ. மதியானம் 12 மணிக்கு போனவோ. மணி வேறு 5-6 மணி ஆக போகுது, இன்னும் ஆள காணோம். என்னத்து சாமான வாங்குறாளோ என்ன பண்றாளோ? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்க தாத்தா எங்க கோயில் கிட்ட தான் போயிருப்பாரு. பார்க்கவே இல்லையே. அந்த வழியில தான் காலேஜ் விட்டு வருவேன். அந்த வழியில தான் வருவேன், ஆனா தாத்தா பார்க்கவே இல்லையே. அது சரிதான், நீ பார்க்கலையா? அவர் எந்த மூலையில நின்றுட்டு யாருக்கிட்ட எந்த தண்ணியில் உட்காந்து நான் பேசிக்கிறாங்களோ என்னமா. ஆனா கோயில் சாட்டினதுல இருந்து எங்க வீட்டு வாக்கு திங்கிறக்கு மட்டும்தான் வருது உங்க தாத்தா. அதுக்கப்புறம் இந்த கோயிலே தான் கடத்துறாரு. பரதே தம்பி எங்கடா இருக்கிறா? ப்ரோ அதான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவா எங்கே வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வந்துட்டாங்களா? பரதே சாமே, அம்மா மேலதான் இருக்கிறோம், வாங்க. ஓ அங்கதான் இருக்கீங்களா? வர இருங்க. எங்க ப்ரோ அம்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டாங்களா இருக்குது? ஓ 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டுமா, எங்கே ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், என்னை வந்து நீ கூட்டிட்டு போன்னு வேற சொன்னீங்க. நானே சரி ஃபோன் பண்ணுவீங்க டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வேகமா வீட்டுக்கு வந்தேன். சரி கார் எடுத்துட்டு போலான்ட்டு. என்ன நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏமா ஃபோனே பண்ணவே இல்லை, நீங்க எப்படி வந்தீங்க? அப்பா ஏதாவது வந்து கூட்டிட்டு வந்தாராமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பரதே, உங்க அப்பா இங்க வராரு. அவரெல்லாம் வரல, அவர் மில்ல கதிந்த கிடக்குறாரு. ஏன் நீ மில்லுல வாக்கலையா வரா? இல்லம்மா நான் பாக்கலையே. அப்பாவும் வரலன்னா அப்புறம் எப்படி வந்தீங்க? ஏதாவது கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாமா? அது இல்ல சாமி, தெரிஞ்சவங்க ஒருத்தர் இந்த பக்கம் தான் போனாங்களா, அவங்களே என் வீட்டுல விட்டுறேன்னு சொன்னாங்க. சரி அதனாலதான் நான் அவங்க கூடயே வந்துட்டேன். ஓ அப்படியாம்மா, அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் ஆஃபீஸில் வேறு வேலை ஏதாவது பார்த்துருப்பல, உங்களை கூப்பிட வரும்னு ஃபோன் பண்ணுவீங்கன்ட்டு இங்கே வந்து சரி ஃபோன் பண்ணது கார் எடுத்துகிட்டு வரலான்னு காத்துட்டு இருக்கிறேன். அதில் தானே நான் ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சிட்டே இருந்தேன்னா, அங்கே ஒரு
உள்ளே பார்த்தேன்னா அந்த உள்ளக்கிட்ட பேசிட்டே இருந்ததுல நான் ஃபோன் பண்றதே மறந்துட்டேன். பார்க்க அப்புறம் வீட்டுக்கே வந்தாச்சு. ஓஹோ அப்படியாம்மா. சரிம்மா, சரி அப்போ நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது. சரி வாடா ஷாம் போகலாம். சரிங்க ப்ரோ. அட இருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள கிளம்புறாங்கறியா? என்னம்மா ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சரிம்மா என்னன்னு சொல்லுங்க, நான் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதெல்லாம் வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா அதெல்லாம் உங்க அப்பாவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லடா, நான் பேச வர்றதையே நீ கேட்க மாட்டேங்கிறேன். சொல்லுங்கம்மா, டைம் ஆச்சு, கேட்டுட்டு தான் நிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. அது இல்லடா கண்ணு, அங்க ஃபங்க்ஷன் வீட்ல ஒரு உள்ளே பார்த்தனா, அந்த புள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. கட்டுனா உனக்கு அந்த புள்ளைய தான் கட்டணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன்டா பரத்து. நீ அந்த புள்ளைய ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னு வையே, நம்ம வீட்ல போய் பேசலாமா? எனக்கு அந்த புள்ளைய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்குடா. போச்சு போ. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா? நான் தான் இப்போ எதுவும் வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு ஏதோ பொண்ணை பார்த்தீங்களாமா, அது கட்டணுமாமா, அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீங்கள் என்னை சொல்ல வேணாமல் இருங்க கொஞ்ச நாளைக்கு. நானே எப்போ என்னன்னு சொல்கிறா அப்போ பார்ப்பீங்களாமா. சும்மா தேவையில்லாமல் அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. டே ஷாம் எந்திரிச்சு வாடா போகலாம். ஏன் நானும் முடி கொடுத்து பேச மாட்டேங்கிற? அவ உனக்கு கேட்டவதாண்டா, உனக்காகவே பொண்ண மாதிரி இருக்கிறாடா. நீ ஒரு வாட்டி பாரு, அப்பதான் உனக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. நீ பார்த்தானே சரின்னு உடனே சொல்லிடுடா கண்ணே. சும்மா இருங்கம்மா, எதையாவது சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இவன் இப்படி சொல்லிட்டு போறான், என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அந்த உள்ள நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவன் இப்படி பேசிட்டு போறான். ப்ரோ என்ன ப்ரோ அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஆமாடா, அவங்க இப்படி வந்து பேசினது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான்டா இருந்தது. என்ன பண்ண சொல்கிறேன், இப்படி திடீர்னு வந்து கேட்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. அதனால தான்டா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டு வந்துட்டேன். ப்ரோ இன்னும் அடுத்தது என்ன தான் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்ட்டு இப்போ எனக்கு தெரியலடா. நான் அதை பற்றியெல்லாம் என்னால் யோசிக்கவும் முடியல இப்போ. சரி வா ஆஃபீஸ்க்கு போகலாம், அப்புறமா பேசிக்கலாம் வா. அப்பா வாங்கிட்டு வீடு வந்து சேர கிண்ணேரம் ஆகி போச்சுக்கா. பிள்ளைங்க எல்லாம் வேற வந்திருப்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமா. சரி வாங்கக்கா, காஃபி போட்டு தர குடிச்சிட்டு போவீங்களாமா? இல்ல சீதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் வீட்டுக்கு போறேன். இன்னும் போனவளை காணமேட்டு எல்லாம் சின்னமாவும் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பா. அவளும் காணான்ட்டு கேட்டுட்டு இருப்பா. சரி நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். யாக்கா இங்கிருந்து இந்த மூட்டைங்களை தூக்கிட்டு போறீங்களா? ஆமா அப்புறம் என்ன பண்றது, ஒரு மூட்டை எடுத்துட்டு போறேன். பாக்கி 2 வேணும் இங்க வச்சுட்டு போறேன். அப்புறம் வந்து வேணும் ஒன்னொன்னு எடுத்துட்டு போகட்டுமா? 3 ஒட்டுக்காத தூக்கிட்டு போக முடியாது. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கார்லேயே கொண்டு வந்து உங்களை விடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போக வேண்டாம். சித்த நில்லுங்க, அதெல்லாம் கலந்து போட்டு வச்சாச்சா. சரி அதனால தான் அந்த அக்காங்களுக்கு எல்லாம் பிரிச்சு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இந்த மூட்டை சரி அதை எடுத்ததாக தான் அந்த அட்டைப்பெட்டிங்கள எல்லாம் எடுக்க முடியும்ட்டு எடுத்தேன். நீங்கள் இருங்க, நீங்கள் போக வேண்டாம், நான் உங்களுக்கு காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன். ஆமாக்கா, சின்னவுல சொல்ற மாதிரி நீங்க இதெல்லாம் எடுத்து கார்லயே போய் வீட்ல இறங்கிட்டீங்க. எதுக்கு போய் சமைச்சிட்டு போறீங்க? பரவாயில்ல சின்னவுல, நான் ஒண்ணா எடுத்து போய்க்கிறேன். என்ன இப்போ ஒட்டுக்காவே எல்லாம் செய்ய போறேன்? போய் வேற ரொம்ப நேரமாச்சு, உங்க அத்தை தான் பேச போறாங்கடி. அது போங்க, அந்த கலவை கிடக்குது, அது எனக்கு தான் பேசாமல் இருக்குது. அதுக்காக இப்படியே விட்டுட்டு போகிறதா? நான் சரி அந்த அட்டைப்பொடி எடுக்கிறதுக்காக தான் வண்டிக்கு நிறுத்தினு. சரி அந்த அக்காவுங்க வீடு வந்துருச்சு இல்லான்ட்டு கொடுங்க அந்த மூட்டையெல்லாம். நான் கொண்டு போய் டிக்கிலேயே வைக்கிறேன், வந்து ஏறுங்க வாங்க, நான் கொண்டு போய் வீட்டில் விட்றேன். ஆமா காளிமக்கா, அதை சின்னவுல தான் வீட்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றாளா? பேசாம அவ கூடயே போய் வீட்ல இறங்கிக்கோங்க. அப்படிங்கறியா? சரிடி சின்னப்புல. அடி சின்னவுல, என்னையும் கூட்டிட்டு போடி. உன்னை எங்கடி கூட்டிகிட்டு போகிறது? எங்கள் அண்ணன் வீட்டுக்கா? அங்கில்ல, என் ரூட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவேன். போற வழிதானே, வா 2 கட்டுக்கு முன்னாடி இங்கே இறக்கி விட்டுட்டேன். நான் மட்டும் இது சமைச்சிட்டு போகணுமா? அப்படிதானே போவேன். என்னை எங்க வீட்டு வாசலே இறக்கி விட்டுரு. சரி வா. சரிக்கா, நானும் அப்படியே சின்னவுல கூடயே போய் எங்க வீட்டுக்கிட்டே இறங்கிடுறேன். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிறேன்ல. எங்க வீடு இங்கே தானே இருக்குது. நானும் மலர் எடுத்து வச்சுக்கிறேன். அது என்ன பிள்ளைங்க கூட வந்திருப்பாங்க, ஒரு சத்தம் கொடுத்தா வந்து ஆளுக்கு ஒரு பொட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க வா போங்க. சரிக்கா, நான் எங்கள் அண்ணியை விட்டுட்டு வேணா அப்புறமேல் வர்றேன். சரிடி சின்னப்புல. யா சின்னப்புல, நாளைக்கு தானே நேர்த்திக்கடனால செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படிதான் நினைக்கிறக்கா. நடந்து நினைக்கிறியா? சின்னப்புல, நாளைக்கு தான் இதெல்லாம் செய்யணும். அப்படியா? நீ நாளைக்கா? 3 நாள் கழிச்சு தான் செய்யணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நீ காப்பு கட்டி 3 நாள் முடிஞ்சிருச்சுல. நாளைக்கு தான்டி. நாளைக்கு தான் எல்லாம் நேர்த்திக்கடனால உங்க அத்தை என்ன வச்சிருக்கிறதெல்லாம் சொன்னாங்களா, அதெல்லாம் நாளைக்கு தான் செய்யணும். எல்லாம் நாளைக்கு காலையில சீக்கிரம் ரெடி ஆயிரு. ஆமா சின்னப்புல, நாளைக்கு தான் பூமாரி கூட ஏதோ பால் கூட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ அப்படியாக்கா? இது கூட எனக்கு தெரியல. எனக்கு போய் எங்கள் அத்தை காப்பு கட்டி கொடுக்குறாங்க பாரு. நான் பாட்டுக்கு ஏதோ சுற்றிட்டு கிடந்தேன். எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி இந்த கிழவி என்ன பண்ண சொல்லுதோ நாளைக்கு. என்ன பண்ண சொல்லுவாங்க? அதான் பூமாரி கூட நாளைக்கு பால் கூட தான் எடுக்கிறா. அப்போ உன்னை அந்த மாதிரி ஏதாவது செய்ய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சின்னப்புல. யா சின்னப்புல, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? உங்க அத்தை எதுவும் சொல்லலையா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நேர்கடன் செய்யணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க என்னமோ சொல்ல வந்தாங்க. நான் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் தெரியல. சரி வாடி, அதான் அப்புறம் நாளைக்கு செய்தானே போற, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா, நேரமாச்சு வா. சரி சீதா மலரே, சரி நான் போயிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில வந்தா வரேன். சரியா? சரிங்க காளிமாக்கா, போயிட்டு வாங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்கக்கா, எல்லாம் கோயிலுக்கு போகணும்ல. ஆமா சீதா போகணும் தான். சரி நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறேன். வாடி போலாம். சரிக்கா, எங்கள் அண்ணி விட்டுட்டு வரேன். சரி சின்னப்புலா. என்னக்கா இவ்வளவு விலையாகி போச்சு? நான் கூட அங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்குன்னு பார்த்தா இப்படி விலையா இருக்குது. நம்ம கடைக்கு போனது தப்பா போச்சோ, பெரிய கடைன்னு போய் தப்பு பண்ணிட்டோமோ. பேசாம நம்ம எப்போ வாங்குற கடைக்கே போயிருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைங்க நிலா வச்சு கேட்டு போய்
பாருங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குதெல்லாம். நீ சொல்ற சரிதா, இருந்தாலும் இப்ப எல்லாமே கொஞ்சம் விலைவாசியா இருக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க மலரே. அதனால கூட இந்த மாதிரி இருக்குமோ என்னமோ. அப்படிங்கிறீங்களா? ஆனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியுது எனக்கு என்னமோ. போன வாட்டி எல்லாம் இதே மாதிரி தான் வாங்கினேன். அங்க வாங்கினப்ப எனக்கு ஒரு 4000 ரூபாய் தான் பில்லு வந்தது. இன்னைக்கு பாருங்க 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சுக்கா. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்குது. அதே மாதிரி தான் வாங்கினேன். ஆனாலும் பாருங்க எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. என்னம்மா இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்ட்டு வந்தேன். வா சோனி வா, நானே கூப்பிடலான்னு இருந்தேன். என்ன 2 பேரும் வந்து ரொம்ப நேரமாச்சா? அவளை இங்கே தெரியும். மாயா பஜ்ஜி சுடுறேன்னு சுட்டுட்டு காப்பி போட்டுட்டு இருக்கிறாமா. பார்த்த வீட்டில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை. சரி பசிச்சுதா, சரி நானும் இப்போ தான் வாழைக்காய் கடந்தது சீவி கொடுத்துட்டு வந்தேன். சரி அவன் மாவு கலக்கிட்டு எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறா. சரி அப்படியே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு வந்தேன். பார்த்து இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், இந்த மளிகை சாமான் வாங்க போகலான்ட்டு பார்த்து அது கொஞ்சம் நேரமாகி போச்சுக்கோ. நீங்கள் வரக்கு முன்னாடியே வந்துடலாம்னு நினச்சேன். 12 மணிக்கு பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தா இந்த சின்ன புள்ளி நிலாவை கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. கடைசியில் சின்ன புள்ள காரில் தான் போயிட்டு இப்போ தான் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போகிறான். சரி நடைப்போட்டியெல்லாம் தூக்கிட்டு போகணும், ஒரு சத்தம் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டேன். சரி இந்தா ஒன்றா தூக்கிட்டு போறியா? நானா வெயிட்டாக இருக்குமா என்னமா? ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகிறது தானே, அதில் என்ன வெயிட் இருக்குது? இந்தா ஒன்று எடுத்துட்டு போய் வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். சரிக்கா அப்போ நானும் கிளம்புறேன். ஏன் மலரே இரு, அதான் புள்ளதை என்னமோ பஜ்ஜி போட்டு காப்பி போட்டுட்டு இருக்கிறாளாமா, இரு சாப்பிட்டுட்டு போவியாமா? இல்லைக்கா எங்கக்கா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்கள் மாமியார் வேறு இருக்கிறாங்கல்ல வீட்டில், அவங்க வேறு இன்னும் போனவங்களை காணன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களும் எல்லாம் காலேஜிலேருந்து வந்திருப்பாங்கல்ல. நானும் அப்படியே போகிறக்கா, அப்புறமேல் வேணா வந்தால் வரேன். இதெல்லாம் நீயே தூக்கிட்டு போகிற? பையனுக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ண மலர், அவன் வரட்டும். அந்த வந்திருப்பான்ல வீட்டுக்கு. வந்திருப்பான் தான், என்ன பண்ணிக்கிறான்னு தெரியல. நீ கூப்பிட்டா வருவானே என்னமோ. இருங்க சித்தி, நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அதெல்லாம் வருவான். ஆமாம் சோனி போ, நாங்களே அழைச்சி தெரிஞ்சு ரொம்ப சலுப்பாக இருக்குது. இது எங்கே போய் நீ மலர் தூக்கிட்டு போகிறது? அந்த வயனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு வரட்டும், நான் தூக்கிட்டு போகிறக்கு. சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன். இருங்க சித்தி போயிடாதீங்க, ஃபோன் உள்ளதான் வச்சிருக்கிறேன். நான் உன்னை கூப்பிட்றேன், இங்கே இருங்க. சரி சோனி, சரி கூப்பிட்டு பாரு, வரான்னு என்னன்னு கேட்டுட்டு சொல்லு. அப்புறமா வரலன்னு அப்புறம் நான் தான் எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் வருவான் சித்தி, பஜ்ஜி சுட்டுக்கிறேன் வாடானா அதெல்லாம் வந்துருவா திங்கிறக்காக. இருங்க நான் கூப்பிட்றேன். அது இந்த ஒரு பெட்டி அப்படியே எடுத்துட்டு போ. இருங்கம்மா வந்து எடுத்துட்டு போகிறேன், இருங்க ஒரு நிமிஷம். சரி வா மலர்